அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததாக உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத் தவிர வேறு எவரும் எமக்கு அறிவிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளில் தமது இல்லத்திற்கு வந்து குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் தொழுததாக உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட சுருக்கமாக வேறு எந்த தொழுகைகளையும் தொழுததை நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஆயினும் அவர்கள் ருக்குவையும் சஜிதாவையும் நிறைவாகச் செய்தார்கள் என்றும் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். சஹீஹ் புகாரி 1176, அத்தியாயம் 19, தஹஜ்ஜுத்.